ஹாய் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு எதிராக சில காரியங்கள் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அதில் ஒரு சில காரியத்தை நாம் பார்க்கலாம். வேதம் இப்படியாக கூறுகிறது. என்னாகமம் 23 அதிகாரத்தில் 23 வசனம் இப்படியாக கூறுகிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லுகிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு எதிராக என்னதில்லையா? மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். நான் எப்படிடா யாக்கோபுடைய சந்ததி, நான் எப்படிடா இஸ்ரவேல் அப்படின்னு நீங்க பார்த்தா, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டது நிமித்தம், கிறிஸ்து உங்களை அழைத்தது நிமித்தம், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறது நிமித்தம், நீங்கள் யாருடைய சந்ததி என்று கலாத்தியர் 3 அதிகாரம் 29 வசனம் சொல்கிறது. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுமாய் இருக்கிறபடினால் உங்களுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, உங்களுக்கு விரோதமாக குறி சொல்லுதல். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு மந்திரவாதமோ பில்லி சூனியமோ இல்லை. ஆமென். அதாவது எனக்கு விரோதமாக மந்திரவாதம் பில்லி சூனியம் இருக்கு என்று சொன்னால், கிறிஸ்துக்குள் இருந்து கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு இதை சொல்லுங்கள். உனக்கு விரோதமாக நீ கிறிஸ்துக்குள் வந்த உனக்கு விரோதமாக இல்லை என்று சொல்லுங்க. இருக்கிறவன் என்று சொல்லுகிறவனுக்கு தான் உண்டு. கிறிஸ்துக்குள் இருக்கிற நமக்கு எதிராக மந்திரமோ பில்லி சூனியமோ குறி சொல்லுதலோ இல்லவே இல்லை. ஆமென். Thank you. God bless you.